வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜர்தோசி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஜர்தோசி ஈவனாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சைஸை ஈவனாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எப்படி ஜர்தோசியை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு போன கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சைஸை எடுத்து நீங்கள் மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம போன கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம் ஸ்டிச் சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா? அதை நான் இந்த மாதிரி 6 நீடியில் வச்சு சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இந்த நீடியில் வச்சு எப்படி போடுறது அப்படின்னுட்டு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே ஸ்டெம் ஸ்டிச்சை இப்போது ஹேண்டு நீடில் வச்சு எப்படி போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். எனக்கு ஹேண்ட் நீடிலுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி த்ரெட்டு, அதுக்கப்புறம் ஜர்தோசி எடுத்திருக்கேன். அப்புறம் நீடில் எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நீடில் எந்த மாதிரி எடுக்கணும், எப்படி இருந்தால் இந்த நீடில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 2 சைஸ் நீடில் எடுத்திருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு நீடில் நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பீஸ் என்ன பண்ணியிருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த நீடில் இருக்கு இல்லையா, இந்த நீடில் இந்த ஜர்தோசியோட சென்டர் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஜர்தோசியோட சென்டரில் இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸுக்குள்ளே இப்படி ஜர்தோசியை விடணும். இங்கே பாருங்கள், இப்படி ஜர்தோசியை இந்த மாதிரி விட்டுட்டு இந்த ஹெட்டு பகுதி இருக்கு இல்லையா, நூல் கோக்குற இடம், இந்த இடத்துல இப்போ இங்கே எப்படி ஃப்ரீயாக ஜர்தோசி உள்ளே வந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரீயாக இந்த அவுட் சைடு வெளியில் ரிமூவ் ஆகி வரணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நீடில் தாராளமாக எடுக்கலாம். இப்போது இந்த ஹெட்டில் என்ன ஆகுது, இந்த ஜர்தோசி வெளியில் வரலை. இப்போது நான் அடுத்த நீடில் எடுத்திருக்கேன். இந்த சைஸ் நீடில் இங்கே பாருங்கள், அதே மாதிரி ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸுக்குள்ளே இந்த நீடில் விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நான் அதே மாதிரி விட்டுட்டேன். இப்போது நான் நகர்த்துறேன். இங்கே பாருங்கள், இந்த ஹோல்ஸ் இந்த ஹெட்டு வழியாக என்ன ஆகுது, நீடில் ஃப்ரீயாக நீடில் ஜர்தோசிகிட்டேருந்து வந்துருச்சு இல்லையா. இப்போது நான் பேக் சைடும் அதே மாதிரி விடுறேன். இப்போது கரெக்டாக என்ன ஆகுது, அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி ஜர்தோசியை விட்டு நீங்கள் நீடில் எடுத்துக்கணும். இந்த நீடில் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை இதே மாதிரி பெருசாக நீங்கள் இந்த மாதிரி ஜர்தோசியை கட் பண்ணி அதுக்குள்ளே நீடில் விட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நீடில் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹெட்டு வழியாக வராத நீடில் எடுத்துக்கக்கூடாது. இதை யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஜர்தோசி அதை யூஸ் பண்ணும்போது ஸ்ப்ரிங்கு மாறி வந்துடும் உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி நீடில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம நார்மலாக நூல் கோப்போம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நூல் நம்ம மிஷின் த்ரெட் நூல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கோத்து எடுத்துக்கலாம். நீங்கள் கோக்கிறவங்க இந்த 2 நூலாக எடுத்து கோக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நான் எப்படி கோக்கிறேன் பாருங்கள், ஒரு சிங்கிள் நூல் தெரியுதுங்களா உங்களுக்கு, இந்த மாதிரி சிங்கிள் நூலை எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கோத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே எண்ணாட் போட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல எண்ணாட் ஸ்ட்ராங்காக போட்டுக்கணும். நம்மளோட ஜர்தோசி வெளியில் வராத அளவுக்கு எண்ணாட் போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த மாதிரி எண்ணாட் போட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்ம இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை எப்படி போடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. பிகினர்ஸ் எல்லாருமே நீங்கள் லைன் போட்டே கற்றுக்கோங்க. எதில் லைன் போட்டு கற்றுக்கணுமோ அதில் லைன் போட்டு கற்றுக்கோங்க. கற்று முடிச்சிட்ட பிறகு நீங்கள் லைன் இல்லாமல் நீங்களாகவே என்ன பண்ணலாம், அதை கற்றுக்கோங்க. இப்போ நான் இங்கே லைன் போடுறேன். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் லைன் போட்டிருக்கேன். இப்போது இந்த லைனில் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எஜ் இந்த இடம் இருக்குது இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி நூலை எடுத்துட்டு நம்ம என்ன ஜர்தோசி சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி ஜர்தோசியை 1 by 1 என்ன பண்ணணும், இந்த மாதிரி விட்டுட்டு கரெக்டாக இங்கே பாருங்கள், இந்த ஜர்தோசி விட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் த்ரெட் கலரை இந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி தான் போடணும். அப்போ தான் உங்களுக்கு எங்குமே கிளாத்தில் நூல் தெரியாது. இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி ஃப்ளாட்டாக படுக்க வச்சுட்டு நம்மளுக்கு எங்கே முடியுதோ அந்த இடத்துல என்ன பண்ணிடணும், ஊசியை கீழே இறக்கிடணும். இங்கே பாருங்கள், இப்போது இதை ஃப்ளாட்டாக படுக்க வச்சாச்சு. நம்ம எப்படி 6 நீடிலில் போட்டோமோ அதே மாதிரி தான் இங்கே ஃப்ளாட்டாக படுக்க வைக்கணும். இப்போது நான் சொன்னேன் இல்லையா 6 நீடிலில்,
இந்த ஜர்தோசியோட சென்டர் சொல்லியிருப்பேன் இல்லையா, இந்த ஜர்தோசியோட சென்டரில் நம்ம எடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஜர்தோசியோட சென்டரில் லைனில் இங்கே பாருங்க, இந்த மாதிரி லைனில் இருந்து தான் நீங்கள் அடுத்ததை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்துட்டு மறுபடியும் அகைன் என்ன பண்ணணும், அதே மாதிரி ஒரு ஜர்தோசியை வந்து கோத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உள்ளே விட்டு அந்த வெளியே நம்ம எடுக்கணும். ரொம்ப ஈஸி தான். நான் சொன்னேன் இல்லையா, ஆரி நீடிலில் போடுறதும் இதில் போடுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரி நீடிலில் போடுறது வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு உருட்டையாக வராது. ஆனால் இதில் போடுற ஹேண்ட் நீடிலில் போடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் உருட்டையாக வரும். இப்போது அதே மாதிரி அடுத்த ஒன்று வந்து அப்படி எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஊசியை வச்சு நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், முடிஞ்சிருச்சா? இப்போது அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறது இதோட முடிஞ்சது இல்லையா, ஃபஸ்ட்டு ஒன் முடிஞ்சது இல்லையா, இந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். நான் எங்கே குத்தி எடுக்கிறேன்னு தெரியுதா, இந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் அடுத்தது ஒன்றை ஜர்தோசியை எடுக்கணும். நீங்கள் இந்த இடத்துல மட்டும் மிஸ்டேக் பண்ணாமல் நீங்கள் அதை மட்டும் கரெக்டாக ஈவனாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து உருட்டையாக உங்களுக்கு அழகாக வந்துடும். இப்போது அதே மாதிரி அடுத்ததை குத்திக்கணும். இவ்வளோதான். இதே ஸ்டெப் படி நம்ம என்ன பண்ணணும், அடுத்ததை நம்ம எடுத்துக்கிட்டே போகணும். இப்போது அதுக்கு அடுத்தது இது முடிஞ்சது இல்லையா, அதுக்கு முன்னாடி அவ்வளோதான். இதில் இதே மாதிரி தான். இப்போ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கே எப்படி தெரியுது, நம்ம அந்த ஜர்தோசியை யூஸ் பண்ணதோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக அழகாகவும் தெரியும் இல்லையா. இதே மாதிரி இந்த லைனில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லாக லைனை கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஜர்தோசியை வந்து சைஸ் எந்த மாதிரி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட டிசைன் என்ன ஆகும், மாறும். நீங்கள் சைஸஸ் மாற்றி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட டிசைன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதனால் என்ன சைஸ் எடுக்கிறீங்களோ ஈவனாக நீங்கள் அதே சைஸை ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஈவனாக அதே மாதிரி. இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியும்னா இந்த மாதிரி உருட்டிட்டு வர மாதிரி தெரியும். ஒன்று உள்ளேருந்து பின்னிட்டு வர மாதிரி இருக்கா, இப்போது இந்த மாதிரி தான் தெரியும். அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்னா இதுதான். இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருக்க ஜர்தோசியில்
இப்போது இந்த மாதிரி வந்து நம்ம இந்த நீடிலில் போட்டிருக்கோம் இல்லையா. இப்போது உங்களுக்கு இதிலே வந்து ஓரளவுக்கு வந்து தெரியும் எந்த மாதிரி நம்ம வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து டைட் கொடுத்து போடுங்க, நான் இங்கே வந்து லூஸ் கொடுத்துருக்கேன், எனக்கு அதனால் இங்கே த்ரெட்டு தெரியுது. அந்த த்ரெட்டு வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இதை லைட்டாக என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி விளக்கிட்டு கீழே இருக்க நூலை அப்படி இழுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல த்ரெட்டு தெரியாத அளவுக்கு மாறிடும். இவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், லைன் பை லைனாக நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செயின் வந்து ஈஸியாக வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு அழகாக வந்துடும். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இதிலே வந்து யூனிக்காக போடணும் அப்படின்றவங்க வந்து குட்டியாக எடுக்க சொன்னேன் இல்லையா. இப்போ நான் அதே ஜர்தோசியை வச்சு உங்களுக்கு கீழே வந்து குட்டியாக போட்டு காமிக்கிறேன். நீங்கள் அதில் பாருங்கள். இது வந்து நம்ம பெரிய ஜர்தோசி போட்டிருக்கோம் இல்லையா, நான் குட்டி ஜர்தோசியில் போட்டு காமிக்கிறேன். அது எவ்வளோ யூனிக்காக அழகாக இருக்கும் அப்படின்றத பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லேயரில் வந்து நீங்கள் நார்மலாக 4 லைன் செயினை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் இதை ஒரே ஒரு லைனை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டாலே உங்களுக்கு அந்த லேயர் ரெடி ஆகிடும். நீங்கள் அதில் வந்து பீடோ கட் பீடோ எதுவுமே நீங்கள் அந்த இடத்துல வந்து சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி லேயரே நீங்கள் வந்து அது அழகாக வந்துடுறனால உரட்டையாக இருக்கிறனால உங்களுக்கு அதுவே வந்து ஈவனாக வந்து லேயர் ரெடி ஆகிடும். அதனால் நீங்கள் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இதுவை வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதில் வந்து குட்டியாக நான் போட்டு காமிக்கிறேன், அதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் கீழே வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த லைனில் ஒரு மீடியம் சைஸ் ஜர்தோசி என்ன பண்ணியிருக்கேன், நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த ஜர்தோசியை வந்து இதில் நான் அதே மாதிரி போட்டு காமிக்கிறேன். இதிலே உங்களுக்கு இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து எடுத்து இங்கே தானே கொண்டு வந்து நம்ம போடுறோம், இங்கேருந்து என்ன பண்ணுறோம், இங்கே கொண்டு வந்து இப்படி தானே எடுத்து போடுறோம். நீங்கள் இதுவே ஜர்தோசி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களாகவே என்ன பண்ணிக்கலாம், இங்கேருந்து எடுத்து இதுக்கு கீழே பேக் சைடாகவே கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் கரெக்டாக போடுறீங்க, கரெக்டாக எனக்கு சைஸஸ் தெரியுது அப்படின்றவங்க நீங்கள் அந்த மாதிரி பேக்லேருந்து கூட நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்டினியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மேலே போட்டதுக்கும் கீழே போட்டதுக்கும் தெரியுதா, நம்ம எடுக்கிற சைஸு தான் வித்தியாசமே. இதில் வந்து உருட்டை வந்து பெருசாக வர மாதிரி இருக்குது, இதில் என்ன இருக்குது, கொஞ்சம் கிட்ட நெருக்கமாக வர மாதிரி இருக்கா. இவ்வளோதான். இந்த ஸ்டெம் ஸ்டிச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆரி நீடிலில் போட கற்றுக்கிறவங்க ஆரி நீடிலையும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லை ஹேண்டு நீடில்னாலும் ஹேண்ட் நீடிலில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 விதத்துலேயும் நான் வந்து சொல்லிட்டேன். நீங்கள் 2 விதத்துலையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இல்லையா. எல்லாருக்குமே இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.